மிகப்பெரிய சிறப்பான வேலைதான் ஒரு நூலகத்தை சார்ந்தது. இந்த பகுதியிலே இது ஏதோ ஒரு அரசியல் அமைப்பின் சார்பாக நடத்துகின்ற நிகழ்ச்சியாக இந்த பகுதி மக்கள் நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. மிகவும் கஷ்டமான ஒரு காலகட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். அது என்னவென்றால், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதி, இந்த வீடுகள் அரசாங்கம் எங்களுக்கே சொந்தமாக்கப்பட வேண்டும். இங்கே குடியிருப்பவர்களுக்கு சரியான குடியிருப்புகளை கட்டி பட்டா வழங்கப்பட வேண்டும். இந்த குடியிருப்புகளை தங்கவயலுடைய எம்எல்ஏ இதை நான் சீர்படுத்துகின்றேன் என்கின்ற பெயரிலே இங்கு இடிக்க முற்பட்ட போது வெகுடெந்த ஒரு இயக்கம் தான் இந்த விசிகா இயக்கம். அவர்கள் அன்று ஒன்று திரண்டு மிகப்பெரிய சகோதரி புஷ்பா அவர்கள், இங்கே இருக்கின்ற எங்களுடைய ஜெயராஜ் அவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். ஒரு அரசை எதிர்த்து நடத்தினார்கள். ஆனால் அந்த வேலை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த வேலை நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு சட்ட ரீதியாகவும் போராட்ட ரீதியாகவும் இதை பெற்றே நீங்கள் தீர வேண்டும். அதை பெறுவதற்கு அரசாங்கமே வழிவகுத்திருக்கிறது. நகரசபையிலே கர்நாடகா ஹவுசிங் போர்டு ஸ்கீம்ல நீங்க போய் வெப்சைட்ல வீடற்றவர்களுக்கு வீடு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த வெப்சைட்ல நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா கேஜிஎஃப்ல ஒரே ஒரு ஆளு கூட அந்த வெப்சைட்ல அப்ளிகேஷன் போடல. எப்படி இன்னைக்கு தங்கவயலுடைய எம்எல்ஏ 3000 சில்லற பேருக்கு நான் பட்டா வழங்குறேன்னு சொல்றாங்க. ஹவுசிங் போர்டு, ராஜீவ் காந்தி ஹவுசிங் போர்டு அந்த வெப்சைட்ல 0 அப்ளிகேஷன் தான் கேஜிஎஃப் ராபர்ட்சன் பேட் சிட்டி முனிசிபாலிட்டி. அப்போ உங்ககிட்ட எல்லாம் பெற்ற அப்ளிகேஷன் என்ன ஆச்சு? நீங்க ஒரு 50 ரூபாய் கூட ஆவறதில்ல செலவு பண்ணி அந்த வெப்சைட்ல எங்களுக்கு வீடு இல்ல, எங்களுக்கு பட்டா வழங்கணும், எங்களுக்கு வீடு சொந்தமாக்கப்பட வேண்டும் என்று வீடற்றவர்கள் அப்ளிகேஷன் போடணும். சகோதரி புஷ்பா அவர்களுக்கு விசிக அமைப்புக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அந்த வேலையை செய்வோம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அப்லோட் ஆகணும். கவுன்சிலர் கிட்ட கொடுக்கிறது இல்ல, முனிசிபல் பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கிறது இல்ல, பந்தல் போட்டு உங்கள் குறையை நாங்கள் தீர்க்கிறோம் என்று சொல்லுகின்ற அதிகாரிகளிடம் அப்ளிகேஷன் கொடுக்கிறது இல்ல. முறை வெப்சைட்ல ஆன்லைன்ல அதை நாம பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு வேலையை இலவசமாக இதே ஏரியாவில் ஆன்லைன்ல நாமளே கொண்டு வந்து அதை ஓபன் பண்ணி ஒவ்வொருத்தருடைய அப்ளிகேஷனை நாம அப்டேட் பண்றோம். அப்டேட் பண்ணாதான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதல்வர் சித்தராமையா தலைமையில் இருக்கக்கூடிய அரசு எத்தனை பேரு கேஜிஎஃப் ராபர்ட்சன் பேட் முனிசிபாலிட்டி லிமிட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்லம் ஏரியாவில் அப்ளிகேஷன் போட்டு இருக்கிறாங்கன்றது அரசாங்கத்திற்கு தெரியும். அப்படி அரசாங்கத்திற்கு தெரிகின்ற போது அவர்களை மீறி வேறொருக்கு வீடுகளை கொடுக்க முடியாது. அவர்களுக்கு தான் வழங்கப்பட வேண்டும். இந்த வேலையை உங்களுக்கு நாங்கள் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்றோம். அதே நேரத்தில் இந்த மேடையில் முக்கியமான விசிக அமைப்பினுடைய தலைவர்கள், பெங்களூரில் இருந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அமைப்பினுடைய தலைவர்கள், தங்கவயலுடைய பிஎம்எல் இருந்து எஸ்சிஎஸ்டி அமைப்பை சார்ந்தவர்கள், இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் அமைப்பை சார்ந்தவர்கள், அம்பேத்கர் அகாடமியை சார்ந்தவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள். இங்கே நாம் ஒன்று செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக இருப்பவர் சொல்லுகிறார், சுப்ரீம் கோர்ட்டுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது?
ஜனாதிபதிக்கே இன்னைக்கு உத்தரவு போடுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இது நாடா? இந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு முறை வரலாமா என்கின்ற ஒரு குரலை எழுப்புவது இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி, பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் இன்றைக்கு பேசுகிறார். இது எதை காட்டுகிறது என்றால், அண்ணல் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டத்திற்கு ஆபத்து இருக்கிறது என்பதை, இன்றைக்கு த்ரெட் ஆன் கான்ஸ்டிடியூஷன் என்பதை இவர் இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். இன்னைக்கு எல்லா பேப்பர்ல நீங்க பார்க்கலாம். என்ன அப்படிப்பட்ட உத்தரவை சுப்ரீம் கோர்ட் போட்டுச்சு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்கள் நலனுக்காக பல சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். 10 சட்டங்களை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டங்களை சட்டமன்றம் ஏற்றுக்கொண்ட போது தமிழ்நாட்டினுடைய கவர்னர் அதை ஒப்புதல் கொடுக்காமல் அதை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தார். ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிற அந்த பில்ஸ் ஜனாதிபதியும் அதை நிலுவையில் வைக்கிறார். அப்படியானால் மக்கள் நலனுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கொண்டு வருகிற நலத்திட்டங்களை, அரசு ஆணைகளை அரசின் அதை சட்டமாக்க முடியாமல் தவிக்கின்ற ஒரு நிலையிலே இது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் அந்த 10 தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த பில்களை இன்றைக்கு அங்கீகாரம் செய்திருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கிறதா? ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறதா? கவர்னருக்கு அதிகாரம் இருக்கிறதா? சட்டமன்றத்தினுடைய முதல்வருக்கு அதிகாரம் இருக்கிறதா என்கின்ற கேள்வி இந்த நாட்டிலே எழும்பி இருக்கிறது. ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அரசியல் சாசன சட்டத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதை இன்றைக்கு ராஜ்யசபானுடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர்கள் மூலமாக இன்றைக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மனுஸ்மிருதியை, மனு தர்மத்தை இந்த நாட்டிலே கொண்டு வருகிற வேலையை இந்த அரசு செய்கிறது. அப்படியானால் பாபா படிப்பு மட்டும்தான் இந்த சமுதாயத்திலே நம் வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையிலே உங்கள் பிள்ளைகளை இந்த நூலகத்திற்கு அனுப்புங்கள். உங்கள் பிள்ளைகளை 1 மணி நேரம், அரை மணி நேரம் இந்த நூலகத்திலே படிக்க அனுப்புங்கள். தினம் இங்கே பத்திரிகைகளை படிக்க அனுப்புங்கள். இந்த இடத்திலே இலவசமாக கல்வி கற்றுக் கொடுக்கின்ற இந்த நூலகத்தை மென்மேலும் சீரும் சிறப்புமாக இன்றைக்கு சொல்லுகின்றேன். 35 வார்டுகள்ல லைப்ரரிக்கு முனிசிபாலிட்டியில பில்லாவது. இந்த வார்டுல எங்க லைப்ரரி? யார் அந்த எத்தனை புக்குங்களை போடுறீங்க? இந்த லைப்ரரிய நகர சபை எடுத்து நடத்தணும். இங்க ஒரு ஆளு நகர சபை நியமிக்கணும். அந்த வேலையை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் உங்கள் சார்பாக கமிஷனரை பார்த்து இந்த நூலகத்தை நடத்தப்பட வேண்டும். அதே போன்று தங்கவயலில் இருக்கக்கூடிய 35 வார்டுகளிலும் முக்கியமாக ஸ்லம் பகுதிகளிலே லைப்ரரி அரசு நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நகரசபைக்கு வைப்போம். தங்கவயலிலே கல்வி பூங்காவாக மீண்டும் மாற்றுகின்ற வேலையை உங்களோடு இணைந்து சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் செயல்படும். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஒரு தனிப்பட்ட அரசியல் இயக்கம் அல்ல. எனக்கு இந்த இடத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, முக்கியமாக இவிசிகானுடைய தலைவி புஷ்பா அவர்களுக்கும் சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சீஃப் கெஸ்ட்ங்கெல்லாம் டைமிங்ஸ் நான் சொன்ன டைமிங்ஸ்க்கு கரெக்டாக வந்துட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்டே நான் சாரி கேட்குறேன். வந்திருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் பிசிகே மூலமா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் நம்ம அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்குமே பிசிகே சார்பாக நான் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மெயினாக என்ன விஷயத்துக்காக லைப்ரரி ஓப்பன் பண்ணோன்னு சொன்னாக்கா, என்னுடைய மக்கள் இன்னும் இன்னோசென்ட்டாக தான் இருக்கிறாங்க இதுவரையிலும். ஆனால் ஃபஸ்ட்டு வீடெல்லாம் டெமாலிஷன் பண்ணுறப்போ ரொம்ப இன்னோசென்ட்டாக இருந்தாங்க. அதனால அந்த இன்னோசென்ட் இப்போவும் அதை தொடரக்கூடாது. அதனால அவங்க பிரில்லியண்டாக வரணும், இன்னும் தெளிவாக ஆகணும், மக்கள் எல்லாம் படிக்க வைக்கணும். அதே மாதிரி எங்கள் தலைவர் மிஸ்டர் டாக்டர் தோல் திருமாவளவன் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா,
அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி அப்படின்னு சொன்னாக்கா போய் சண்டை போட்டுவான்னு அவர் சொல்லல. படிப்பால அறிவால பிரில்லியண்டா இருக்கணும் நீங்க, அதனாலதான் நம்ம திருப்பி அடிக்க முடியும். நீங்க எல்லாம் வந்து ரொம்ப இன்னோசென்ட்டா இருந்தீங்க. மக்கள் எல்லாம் வந்து அதே மாதிரி நம்ம ஜனதா ஹவுஸ் ஸ்பெஷலி ரொம்ப இன்னோசென்ட்டா, இந்த ஏரியா வந்து எங்க இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு நீங்க எல்லாம் இருந்தீங்க. மேற்கொண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எஜுகேஷனல்ல எல்லாம் ஃபார்வர்டா வரணும். இதுக்காக வந்து இவ்வளவு நாளா வந்துட்டு நம்ம விசிகே வந்து உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனா ஒரு பக்கபலமா இருந்தாங்க. இப்போ ஒரு 4 டேஸா நம்ம வந்து சேவ் கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு டீம் மிஸ்டர் ஜோதி பாஸ்கர் அவர் வந்துட்டு முன்ன வந்திருக்காரு. 24/7 தான் சொல்லுவோம். இதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து நாங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதா இருக்கிறோமோ. எல்லாரும் கட்டாயமா வந்து டெய்லி லைப்ரரி அட்டென்ட் பண்ணுங்க, பசங்களை படிக்க வைங்க. இதுக்கு மேலேயும் இன்னோசென்ட்டா யாரும் இருக்காதீங்க, எல்லாம் பிரில்லியண்டா ஆகுங்க. என்னன்றது 4 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து ஓட்டர், எல்லாம் ஓட்டு போட்டிருக்கீங்க. மக்கள் யாராவது ஏதாவது வந்து கேட்டா நீங்க எதிர்த்து பேசுங்க, என்னன்னு கேளுங்க. ஏன்னா நான் உள்ள வந்த பிறகு நிறைய பேர் என்ன விஷயத்துக்காக வீடு இடிக்கிறாங்க, என்ன இது என்ன பேப்பர்னு தெரியலன்னா தெரியல. அந்த அளவுல யாரும் இருக்கக்கூடாது. இன்னும் நம்ம மக்கள் வந்து மோஸ்ட்லி 35th வார்டு ஜனதா ஹவுஸ் காலனி எங்க இருக்குதுன்னே தெரியாம இருந்தாங்க. அப்படின்னா எங்க இருக்குது அந்த ஏரியா அப்படின்றது. ஒரு படத்துல அத்திப்பட்டி கிராமம் வந்து ஒதுக்கப்பட்டிருந்த மாதிரி நம்ம ஜனதா ஹவுஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ நம்ம விசிகே வந்து எல்லாரையும் அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சேவ் கேஜிஎஃப் டீம் அவங்களும் நம்மளோட கோஆபரேட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் என்ன ஹெல்ப் வேணுமோ சார் சட்டசபையில சாரும் பேசுவாருங்க. இன்னொன்னு என்னன்னா 14th வந்து நம்ம தலைவர் தோல் திருமாவளவனை நாங்க வந்து ஏர்போர்ட்ல சந்திச்சு மறுபடியும் இன்னொரு மனுவை நான் கொடுத்திருந்த பாட்டுக்கு அவர் வந்து இமீடியட்டா டெபுட்டி சிஎம் அவர்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணி அவருடைய சிவகுமார் சார் அவர்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணி இப்போ நம்ம பேப்பர் வந்து சைன் ஆகி அவங்களுக்கு என்ன கோரிக்கை வேணுமோ செஞ்சு கொடுக்க சொல்லி பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த ஒரு நிகழ்ச்சி, இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி கூட. பிளஸ் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா லைப்ரரி இருக்கிறது பெரிய விஷயம். எந்த சுத்தி வட்டாரத்துல எங்கேயுமே கிடையாது. ஸோ அதனால இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் யூஸ் பண்ணுங்க, உங்க நாலேஜுக்கும். பசங்களை வந்து படிக்க வைங்க, டெய்லி வந்து லைப்ரரிக்கு அனுப்புங்க. மேற்கொண்டு வேற என்னென்ன ஹெல்ப் வேணுமோ நம்ம சீஃப் கெஸ்ட் அவங்க எல்லாம் செய்யறேன் முன்ன வந்திருக்காங்க. நாங்க போய் கூப்பிட்டுதோம், யாரும் வரலன்னே சொல்ல நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணி இவ்வளவு தூரம் உங்களுக்காக வந்திருக்காங்க. ஸோ நீங்க அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மேற்கொண்டு வேற ஏதாவது மீட்டிங் இருந்தா கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்காகவே நாங்க வந்து செய்யறோம். நம்மளுடைய குப்புசாமி சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஏரியால அவரும் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணிட்டு இருக்காருங்க. இன்னொன்னு அவருடைய டீம் எல்லாருமே இருக்காங்க, நம்மள பார்ட்டி மெம்பர்ஸ் இந்த ஜனதா ஹவுஸ்ல எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா கூப்பிட்ட நேரத்துக்கு வரீங்க, கோஆபரேட் பண்றீங்க. இன்னும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். பட் யாரும் இன்னோசென்ட்டா இருக்காதீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் வந்துட்டு தைரியமா இருக்கணும். முன்ன வந்து பயந்துட்டு இருந்தீங்களா, அந்த பயம் யாருக்கும் இருக்கக்கூடாது. யாரே வந்து எது கேட்டாலும் தைரியமா ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்குதுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்க. டெபுட்டி சிஎம் கிட்ட நம்மளுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல விஷயம் வரும்போ மோஸ்ட்லி ஒரு 10 நாள்ல வரலாம், 15 நாள்ல வரலாம். ஆனா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குதுங்க. நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு, இமீடியட்டா அந்த ஜனங்களுக்கு என்ன பட்டா வழங்குறதோ இல்ல புது வீடு வழங்குறதோ அதை நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்க. அது நம்ம குழுவெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம போய் பேசி உங்களுக்கு நாங்க செஞ்சு தருவோம். யாரும் எந்த விஷயத்துக்கும் பயப்பட தேவையில்லைங்க. பட் ஆனா எல்லாரும் ஒரு தைரியமா இருக்கணும். வந்திருக்கிற நம்ம மீடியாஸ்க்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நம்ம டீம்ஸ்க்கு நம்ம சீஃப் கெஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ப்ளஸ் நம்ம குப்புசாமி சார் அவருடைய பார்ட்டி மெம்பர்ஸ் ஜனதா ஹவுஸ்ல எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நம்ம ரமேஷ் சார் கூட இருந்து நிறைய எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம மத்தியத்தில் இப்போ வந்து மிஸ்டர் வைஸ் பிரசிடென்டா விசிகேல இருக்காரு ஜெயராஜ் சார், அவர் வந்து யூஎஸ்ஏல இருக்காருங்க. அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நம்ம லைப்ரரிக்காக. ஸோ அவர் இன்னைக்கு வந்து நம்ம மத்தியத்தில் இல்லை. ஸோ அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லி நான் வந்து எல்லாரும் தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. இங்கே நம்மளுக்கு கெஸ்ட் அவர்கள் வந்திருக்கிறதும் நன்றி. விசிகே உங்களுக்கு जय 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 भीम जय भीम जय 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 भीम जय भीम जय भीम बाबा साहेब अंबेडकर के बाबा साहेब अंबेडकर के जय भीम जय भीम
மாலை கருக்கலிலே மயிலிருட்டு வேளையிலே சோலை மலர்களுக்கு சோறு என்ன கால்களுக்கு சோறு என்ன கால்களுக்கு. உன்னை தினம் தேடும் தலைவன் இன்று கவி பாடும் கலைஞன். உன்னை தினம் தேடும் தலைவன் கவி பாடும் கலைஞன். காவல் வரும்போது கையில் விலங்கேது கால்கள் நடமாடட்டும். ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.